ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் 3 மணி நேரம் பார்ட் டைம் அண்ட் ஃப்ரீலான்ஸாக கூட இந்த வேலை பார்க்கலாம். வெறும் 3 மணி நேரம் பார்க்குறது மூலயமா மாதம் 20,000 வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி ஃபுல் டைம் சேலரியும் இருக்குது. ஃபுல் டைம் பொறுத்த வரைக்கும் 8 மணி நேரம் வேலை பார்க்குறது மூலயமா மாதம் 50,000 வரைக்கும் உங்களால் சேலரி வாங்க முடியும். ஃப்ரெஷர் எலிஜிபிள், எந்த எக்ஸ்பீரியன்ஸும் வேண்டாம். மினிமமாக 10th போதும். அப் டு 45 ஏஜ் வரைக்கும் இருக்கவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். மேல் ஃபீமேல் 2 பேருமே வேலை பார்க்கலாம். இந்த பார்ட் டைம் அண்ட் ஃப்ரீலான்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 மணி நேரம் உங்கள் கன்வீனியன்ட் டைம் தான். எந்த நேரம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ, நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் இந்த வேலை பார்க்கலாம். பிஸ்னஸ் பண்ணாலும், காலேஜ் போயிட்டு இருந்தாலும் இந்த வேலையை பண்ணலாம். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் ஷார்ட்டாக கொடுத்துட்றேன். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணிவிட்டு என்ன வேலை, என்ன லொக்கேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஹெச்ஆரை காண்டாக்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு என்ன ஜாப் அப்டேட் வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. அதற்கான உண்மையான தகவலை சேகரித்து உங்ககிட்ட கொடுக்குறோம். இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த ஜாபோட ஓவரால் பெனிஃபிட்ஸ் என்னன்றதை நான் கிளியராக சொல்லிடுறேன். நீங்கள் ஃபுல் டைம் ஜாபில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஃப், இஎஸ்ஐ பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் பார்ட் டைம் பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 மணி நேரம் வேலை பார்த்தா போதுமானது தான். ஃபுல் டைம் பொறுத்த வரைக்கும் 8 மணி நேரம் வேலை பார்க்கணும். அண்ட் ஃபுல் டைம் பொறுத்த வரைக்கும் ஆன்ரோல் ஜாப் உங்களுக்கு ஆன்ரோல் ஸ்டாஃபாக எடுத்துப்பாங்க. பார்ட் டைம் ஃப்ரீலான்சருக்கு ஆன்ரோலாக எடுக்க மாட்டாங்க, ஆஃப் ரோலில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. அண்ட் அதே மாதிரி ஃபுல் டைம் சேலரி பொறுத்த வரைக்கும் அப் டு 50,000 வரைக்கும் உங்களால் சேலரி ஏர்ன் பண்ண முடியும். இது ப்ரூவன், இதை வெரிஃபை பண்ணியாச்சு. அண்ட் அதே மாதிரி பார்ட் டைம் பொறுத்த வரைக்கும் 3 மணி நேரம் வேலை பார்த்தா போதும். டெடிகேஷனாக 3 ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா 20,000 வரைக்கும் உங்களால் சம்பளம் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ வேறு வேலை பார்த்துட்டு இருந்தாலும் இந்த வேலை ஜாயின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இன்சென்டிவ்ஸ் அப் டு 50,000 வரைக்கும் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஏஜ் பொறுத்த வரைக்கும் 45 வரைக்கும் எலிஜிபிள். 10th பாஸ் பண்ணாலே போதும். ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான். கரியர் கேப் இருந்தால் கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க. மற்ற டீட்டெயில்ஸும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் மினிமமாக 10th பாஸ் எலிஜிபிள். 12th, டிப்ளமோ, ஐடிஐ, எனி டிகிரி எந்த கேட்டகரி இருந்தாலும் எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேருமே எலிஜிபிள். மேல் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள். மினிமமாக 18 ஏஜ்லேருந்து மேக்ஸிமம் 45 ஏஜ்க்குள்ளே இருக்கவங்க எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். பார்ட் டைம் அண்ட் ஃப்ரீலான்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக மினிமம் 3 மணி நேரம் வேலை பார்க்கணும். ஸோ மாதம் உங்களால் அப் டு 20,000 வரைக்கும் உங்களால் சம்பளம் வாங்க முடியும். மந்த்லி சேலரி தான். அண்ட் அதே மாதிரி ஒர்க் அட் யுவர் கன்வீனியன்ட் டைம். எந்த நேரம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ, மார்னிங்கோ இல்லை ஆஃப்டர்நூனோ இல்லை ஈவினிங்கோ இல்லை நைட்டோ, எந்த நேரம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த நேரம் நீங்கள் வேலை பார்த்தா போதுமானது. அண்ட் ஃபுல் டைம் பொறுத்த வரைக்கும் ஆன்ரோல் ஸ்டாஃபாக உங்களை எடுப்பாங்க. அப் டு 50,000 வரைக்கும் உங்களால் சேலரி ஏர்ன் பண்ண முடியும். 8 மணி நேரம் வேலை பார்க்கணும். உங்களுக்கு பிஎஃப், இஎஸ்ஐ, அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே உண்டு. அண்ட் ஒர்க்கிங் டேஸ் பொறுத்த வரைக்கும் வாரத்தில் 6 நாள் வேலை, 1 நாள் உங்களுக்கு விடுமுறை. இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த லீடிங் ஃபின்டெக் கம்பெனி தான் இந்த ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் பே, ஃபோன்பே, பாரத் பே இந்த மாதிரி யூபிஐ பேமெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த நிறுவனத்தில் தான் இந்த ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக 300 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஃபுல் டைம் பொறுத்த வரைக்கும் 100 காலிடங்களும், ஃப்ரீலான்ஸ் அண்ட் பார்ட் டைம் பொறுத்த வரைக்கும் 200 காலிடங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் டைமுக்கு 100 அண்ட் பார்ட் டைம் ஃப்ரீலான்ஸ்க்கு 200. ஸோ மினிமம் ஓப்பனிங் தான் இருக்குது. குயிக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாப் நேச்சர் என்ன அப்படின்னா QR கோட் இன்ஸ்டாலேஷன் எக்ஸிக்யூட்டிவ், QR கோட் ரீவிசிட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், QR கோட் ட்ரபிள் ஷூட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். நீங்கள் மளிகை கடையிலையோ மெடிக்கல் ஷாப்லேயோ ஏதாவது கடைகளில் இந்த மாதிரி QR கோட் பார்த்துருப்பீங்க. இந்த QR கோடு யூஸ் பண்ணி தான் நம்ம ஜிபே, ஃபோன்பே, பாரத் பே பண்ணி ஸ்கேன் பண்ணி பே பண்ணுவோம். ஸோ உங்கள் வேலை என்ன அப்படின்னா இந்த QR கோடை இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறது தான் உங்கள் வேலை. இது ஃபீல்டுக்கு போய் தான் பண்ணணும், ஷாப் போய் தான் பண்ணணும், கடைகளில் தான் பண்ணணும். ஸோ பார்ட் டைம் இருந்தாலும் இதுதான், ஃபுல் டைம் இருந்தாலும் இதுதான். நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷன் பண்ண QR கோடில் ஏதாவது ட்ரபிள் ஷூட் பண்ணணும், ஏதாவது சரி பண்ணணும், அது சரியாக ஒர்க் ஆகலை, பேங்க் லிங்க் ஆகலைன்னா இந்த சப்போர்ட் பண்ணி கொடுப்பீங்க. இதுதான் உங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க்கு. இந்த ஒர்க் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி இந்த விஷயம்லாம் பண்ணணுன்றத சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இறங்கி ஒர்க் பண்ணால் போதுமானது. இந்த ஜாப் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக கிடையாது, அதை நோட் பண்ணிக்கோங்க. மற்ற லொக்கேஷனில் சென்னை மற்ற இடத்துல வரும்போது நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுன்றதை சொல்லிவிடுங்க. இப்போ இந்த ஓப்பனிங் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா திருச்சி முழுக்க இருக்குது. தஞ்சாவூர், கரூர், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக இருக்குது. அண்ட் முசிறி, தொட்டயம் இந்த டிஸ்ட்ரிக்ட், இந்த ஏரியாஸ் ஃபுல்லாக இப்போ ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஓப்பனிங் கம்மியாக தான் இருக்குது. ஸோ உடனே அப்ளை பண்ணிக்கோங்க.
அண்ட் இந்த ஜாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். ஹைரிங் மேனேஜரோட ஹெச்ஆர் நம்பர் நான் குடுத்துட்டேன். ஸோ இவங்களுக்கு டைரக்ட்டா கால் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இல்ல WhatsAppல ரெஸ்யூம் அனுப்பிச்சு அப்ளை பண்ணுங்க. இல்ல இந்த வீடியோ கூட ஷேர் பண்ணி அப்ளை பண்ணுங்க. ரெஃபரன்ஸ் வந்து ஜாப் சைட் YouTubeல பார்த்தேன் அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு பார்ட் டைம், ஃப்ரீலான்ஸ், ஃபுல் டைம் என்ன ஜாப் வேணுமோ அத கேட்டு உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. வேகன்சி ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த வீடியோ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யாராவது யூஸ் பண்ணிக்கிட்டும். நன்றி, வணக்கம்.